தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் எதுக்கு டிஎம்கேட கூட்டணி வச்சாங்க? விஜயகாந்தோட கொள்கை கோட்பாடை வந்து பிரேமலதா வந்து திருத்திட்டாங்க. இதை விஜயகாந்த் துணியும் விரும்ப மாட்டாரு. விஜயகாந்த் எதிராக வந்து இந்த பிரேமலதா செயல்படுறாங்க அப்படின்னு பல டாக்ஸ் பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல போயிட்டு இருக்குது. இதை பத்தி நான் நினைக்கிறேன்னா, ஒருவேளை பிரேமலதா விஜயகாந்த் தனிச்சு நின்னாலோ அவங்க உடனே சிஎம் ஆயிடுவாங்களா? எல்லாரும் தேமுதிக ஓட்டு போட்டு பிரேமலதா வந்து சிஎம் ஆக்கிடுவாங்களா? இல்ல அவங்களுடைய மகன் விஜய் சண்முக பாண்டி எம்எல்ஏவோ இல்ல வந்து மினிஸ்டரோ ஆயிடுவாரா? கிடையாது. விஜயகாந்தோடைய வீழ்ச்சிக்கு டிஎம்கே ஒரு காரணமா இருந்தது. வடிவேலை வச்சு விஜயகாந்த பயங்கரமா ட்ரோல் பண்ணி கிண்டல் பண்ணி விஜயகாந்த காலி பண்ணது டிஎம்கே உண்மை. ஆனா இப்ப காலங்கள் கடந்து போச்சு. விஜயகாந்தோடைய அந்த மவுசும் குறைஞ்சு போச்சு. விஜயகாந்த் என்னைக்கு இறந்து போனாரோ அன்னைக்கே இல்ல, விஜயகாந்த் என்னைக்கு வந்து நோய்வாய்ப்பட்டு கட்சியில இருந்து ஆக்டிவா இல்லாம போனாரோ அன்னைக்கே வந்து தேமுதிகவுடைய வீழ்ச்சி வந்து ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் கட்சிங்கிற இந்த ஒரு சொத்தை, கட்சிங்கிற இந்த ஒரு நிறுவனத்தை எப்படியாவது கட்டி காப்பாற்றி தனக்கும் தன்னுடைய மகன்களுக்கும் ஒரு ஆதாயமான ஒரு பிசினஸா கொண்டு போனதுக்காக தான் பிரேமலதா விஜயகாந்த் இப்ப கட்சி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இப்ப அவங்களை பொறுத்தவரைக்கும் கட்சியை வந்து எப்படியாவது சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும். இதனால அவங்க ஆதாயம் பெறணுங்கிறதுக்கு அப்புறம் டிஎம்கேட கூட்டணி வச்சிருக்கலாம். இப்ப வந்து டிஎம்கேட கூட்டணி வைக்கிறதுனால பிரேமலதா விஜயகாந்த் இது கிடைக்கக்கூடிய ஒரு சில பிளஸ் பாயிண்ட் நன்மைகள். இப்ப டிஎம்கேங்கிறது தமிழ்நாட்டுல கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு கட்சியா இருக்குது. ஸோ டிஎம்கேட கூட்டணி வைக்கிறதுனால அவருடைய மகன் சண்முக பாண்டிக்கு அரசியல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஒரு எம்எல்ஏ எம்பி சீட்டு கிடைக்கலாம். அவருடைய மகன் விஜய பிரபாகரன் இப்ப திரைப்படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. அவருடைய திரைப்படங்களுக்கு ரெட் ஜெயின் மூலமா ப்ரொமோஷன் பண்ணி அவருடைய அடுத்த படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு அவருடைய சினிமாவோட வளர்ச்சிக்கு டிஎம்கே வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம். இப்ப எப்படி கமலஹாசன் வந்து மக்கள் நீதி மய்யம் கட்சி வச்சு டிஎம்கே எதிர்த்து டிவி ரிமோட் எல்லாம் உடைச்சி இப்ப வந்து திரும்ப வந்து டிஎம்கே கூட்டணி வச்சு இப்ப வெளியே வந்து மக்கள் ஒரு மாநில அவைக்கு உறுப்பினர் ஆகி அவரு ஒரு கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்காரோ அதே மாதிரி அவங்க கட்சிக்கும் அவங்க மகனுக்கும் ஒரு இதனால வந்து ஒரு நாள் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்குமான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கலாம். இதெல்லாம் மனசுல வச்சு கூட அவங்க திரும்ப என்ன விஜயகாந்த் என்னதான் அவதூறு பேசின கட்சியா இருந்தாலும் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு டிஎம்கே கூட போய் கூட்டணி வச்சிருக்கலாம். சரி, அவங்க டிஎம்கே கூட போய் கூட்டணி வச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். நீங்க நிறைய கேட்கலாம். ஏன்னா டிஎம்கே வந்து இன்னைக்கு ஆரம்பிச்ச கட்சி, தேமுதிகங்கிறது 20 வருஷமான கட்சி. அப்படிங்கும் போது இன்னைக்கு ஆரம்பிச்ச இந்த புது கட்சி கூட சேர்த்து அவங்களுக்கு ஒரு தயக்கமா இருக்கலாம். விஜய் வந்து சினிமால வளர்ந்து வரும்போது விஜயோட திரைப்படங்கள்ல விஜயகாந்த் கேமியோ ரோல் மேல் பண்ணி அவர் வந்து நல்லா வளர்த்து விட்டாரு. அந்த மாதிரி விஜய பிரபாகரனை வந்து விஜய் வந்து வளர்த்து விட்டாரான்னு கேட்டா கிடையாது. ஸோ இந்த மாதிரி சில கசப்பான ஒரு விஷயங்களை மக்களை வச்சு கூட வந்து டிஎம் கூட சேராம அவங்க வந்து டிஎம் கூட போய் சேர்ந்துக்கலாம். அதிமுக சேர்ந்துக்கலாம். பாத்தீங்கன்னா இது மாதிரி அதிமுக இருந்தாங்க, இன்னும் அதனால எந்த போஜனும் கிடையாது. அது மட்டும் இல்லாம அதிமுக எப்ப வந்து பிஜேபி கூட கூட்டணியில போச்சோ அப்பவே அதிமுகவுக்கு தமிழ்நாட்டுல ஒரு எதிர்ப்புங்கிறது கிளம்பிடுச்சு. இதுக்கு மேல நம்ம அதிமுக கூட்டணி வச்சோம்னா இருக்க கொஞ்சம் பேர் நம்ம கெட்டு போதுங்கிற ஒரு பயத்துல கூட அவங்க வந்து டிஎம் கூட சேர்ந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அரசியல்ல பல காரணங்கள் இருக்குது.